அந்த நிதி புரோதன ஆண்டு என்பது கிட்டத்தட்ட 1924 முதல் 25 காலகட்டத்தை காட்டுகிறது. அந்த வகையில் பழைய வத்தலக்குண்டு, இந்த வத்தலக்குண்டு என்பது பழைய வெத்தலக்குண்டாக இருக்கலாம் என்பது இங்கு உள்ளவர்களின் கருத்து. காரணம், அங்கு வெற்றிலை அதிகமாக விளைச்சல் இருந்த காரணத்தால் அது வெத்தலக்குண்டாகத்தான் இருந்திருக்கிறது. வகையில் அது வத்தலக்குண்டாக மாறி இன்று வத்தலக்குண்டு என்றே அழைக்கப்படுகிறது. அதில் அந்த காலகட்டத்தில் மரியாதைக்குரிய சக்கர குடும்பன் மற்றும் மூக்கு குடும்பன், குப்பையாண்டி குடும்பன் மற்றும் கந்த குடும்பன் ஆகிய நால்வரும் ஒன்றிணைந்து வெற்றிலை தரகு வியாபாரம் பார்த்து வந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1924க்கு முந்தைய காலகட்டங்களில் இதை ஒரு அசோசியனாக, அதாவது வெற்றிலை கூட்டுறவாக வைத்து அதை நடத்தி வந்திருக்கிறார்கள் மரியாதைக்குரிய குடும்பன்மார்கள். இதில் மரியாதைக்குரிய மூக்கு குடும்பம் என்பவர் இதன் தலைவராக செயல்பட்டு வந்திருக்கிறார் என்பது இங்கு அவருடைய வாரிசு CN ராஜா அவர்கள் இங்கு அவரை சந்திக்க வந்திருக்கிறோம். பின்பு அவரிடம் ஒரு சிறிய நேர்காணல் ஒன்று நடத்த இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த டாக்குமெண்ட், அதாவது இந்த அவர்கள் பார்த்து வந்த அந்த வரவு செலவு தேரேடு என்பது நம்மிடம் ஐயா அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதைத்தான் இந்த காணொலியில் ஒளிபரப்பியிருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 1924க்கு முந்தைய காலகட்டமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஐயா அவர்களுக்கே தற்போது 80 வயது கடந்திருக்கிறார். இது ஆண்டு புரோதன ஆண்டு என்று இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே இது 1924 காலகட்டத்தை குறிக்கிறது. இந்த எழுத்து என்பது 1924க்கு முன்பே இந்த எழுத்து வடிவம் இடம்பெற்றிருக்கிறது. எனவே கிட்டத்தட்ட 1924க்கு முன்பே குடும்பன்மார்கள் இங்கு ஒரு கூட்டுறவை அமைத்து செயல்பட்டிருக்கிறார்கள் என்பது தேவேந்திரகுல வேளாளர்களுக்கான கூடுதல் செய்தி. நன்றி. இவன் TKV ராஜா.